ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவுகளில் அதிகாரியை பற்றி பேசுகிறார். அதாவது மோட்சத்தை அறிய விரும்பி சத்குருவை நாடி வருகின்ற அதிகாரிகளினுடைய தகுதியை பொறுத்து, அதாவது மோட்சத்தை அடைவதில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அவர்களுக்கு உள்ள ஒரு ஆர்வத்தை பொறுத்து அவர்கள் 5 வகையாக இருக்கிறார்கள். அதிமந்தர், மந்தர், மத்திமர், உத்தமர், உத்தமோத்தமர்னு சொல்லி 5 வகைகள். இப்படி இந்த 5 வகைகளை சொல்லி இந்த 5 வகைகளில் இருக்கிறவர்களினுடைய லட்சணங்களை பற்றியும் சொல்லி கொடுக்கிறார். அடுத்தது உத்தமோத்தமரினுடைய நிலைகளை ரொம்ப விஸ்தாரணமாக சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா அந்த நிலையில் அந்த தகுதியை உடையவன் மட்டுமே தான் கேட்ட மாத்திரத்திலேயே மோட்ச சாட்சாத்காரத்தை அடைந்து விடுகிறான்னு சொல்லி கொடுக்கிறார். இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தனக்கும் ஒரு நாள் அந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை இங்கே அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு குரு ஒரு மாணவருக்கு உபதேசம் பண்ணும்போது மாணவனுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். ஏன்னா குருவானவர் அவருடைய அனுபவங்களில் இருந்து பேசுகிறாரா அல்லது படித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து பேசுகிறாரா அப்படின்னு. அப்போது குருநாதர் எப்படி இருக்கிறார்னா, சாஸ்திரங்கள் எல்லாமே கற்று உணர்ந்து அதை அனுபவம் ஆக்கிய பின்ன அந்த அனுபவத்தில் தான் அவர் பேச முடியும். வெறும் சாஸ்திர ஞானத்தினால செய்யக்கூடிய உபதேசங்கள் தன்னுடைய மாணவனுக்கு எந்த விதமான பயனையும் கொடுக்காதுங்கிறது சத்குருவுக்கு நன்றாகவே தெரியும். அப்போது இந்த உயரிய ஞானத்தில் இருந்து அதை அனுபவமாக்கிய சத்குருநாதரே தான் உத்தம குரு. அப்போ அதனால ஜனக மகாராஜா அஷ்டாவக்ரருக்கு தான் அடைந்த அந்த ஒரு நிலையையும் தான் சந்தித்த அந்த ஒரு பாதைகளையும் பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். இப்போ நிறைய பேருக்கு இந்த குருநாதர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லும்போது அது சில பேர் அதை அவங்க ஓவராட்டு பேசுகிறாங்க அப்படின்ன மாதிரி இந்த காலத்தில் நிறைய பேர் அவரவர்களுடைய மனசில் ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனை ஒரு சந்தேகத்தினுள்ள ஒரு பாதையிலவையே தான் அவங்கள பயணிக்க செய்கிறது. சத்குருவின் இடத்துல சந்தேகம் வைத்துட்டோன்னு உண்டுமானால் அவர் நடத்தக்கூடிய பாடங்களை எப்படி நாம் உள்வாங்க முடியும்? உள்வாங்க முடியாது. அது உள்வாங்கப்பட்டாலும் புரியவும் புரியாது. ஏன்னா அந்த இடத்துல நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் இல்லையா, இவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இவர் உண்மைக்குமேயே சொல்லி கொடுக்குறார் இல்லையா, அந்த சொல்லி கொடுக்குறபடி அவர் வாழ்ந்திருக்கிறாராங்கிறத தான் கேள்விகளாக கேட்போம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டா தானும் அதே போல் மாறணுங்கிறது தானே தோணணும். அப்படி மாறிட்டா சரி. ஆனால் மாறாத வரைக்கும் அதை பற்றி உள்ள விஷயங்களை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? அப்போ குருநாதர் அவருடைய அனுபவங்களை சொல்லும் பொழுதுதான் அந்த அனுபவங்களை வச்சு நானும் இந்த மாதிரியான அனுபவம் எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது, அந்த அனுபவத்தில் நான் என்ன பண்ணினேன், குருநாதர் என்ன பண்ணி இருந்திருக்கிறார், அப்போ அதே மாதிரியான நிலையை எனக்கும் வரும்பொழுது நானும் அப்படித்தான் பண்ணி இருக்க வேண்டும். அப்போது இது இந்த அனுபவங்கள் என்ன ஆகிறதுனா நமக்கு உள்ள சுய விசாரத்தை தூண்டி அதை நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு அதுதான் வழிகோலும். ஏன்னா ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பில் விரலை கொண்டு போனால் அது சுடுங்கிறது தெரியும்.
அப்போ அந்த நெருப்பை கையாளுகின்ற ஒரு திறம்படைத்தவன் அந்த நெருப்பு சுடாது அப்படின்னு சொன்னால் நாம் அதை ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க மாட்டோம். அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் அனுபவமாட்டு அவன் பழகின அந்த யுக்திகளை சொல்லி கொடுக்குறான். நெருப்பை நான் இந்த மாதிரி இப்படி வேகமாட்டு நான் அதை கிராஸ் ஆகும்போது அது நம்ம கையில் படலை அப்படின்ன மாதிரி அவனுக்குண்டான ஒரு அனுபவத்தை சொல்கிறான். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு அந்த மெழுகுவர்த்தியினுடைய நெருப்பில் விரலை ரொம்ப ஸ்பீடாக கிராஸ் பண்ணும்போது அது சுடுறதில்ல. அப்போ எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுடைய அனுபவத்தை சொல்கிறான். அப்போ இதே மாதிரி அந்த தேர்ந்த ஒரு அனுபவசாலி என்ன சொல்கிறானோ அதை நாம் ஏற்றுக்க முடியும். அல்லது நாம் அப்படி என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு நம்மளுக்கு உள்ளவையே ஒன்று தோணும். ஆனால் பார்த்தா இந்த உலக விஷயங்களில் நாம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணக்கூடியது, ஆனால் இந்த ஆத்ம விஷயத்தை அறிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிறது வராது. அதில் மட்டும் என்ன வரும், இப்போ எதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே, இந்த மந்த அதிகாரியாட்டே நம்ம போயிடுறோம். அப்போது இதில் அந்த ஒரு அனுபவத்தை பற்றி அஷ்டாவக்ரருக்கு சொல்லணுங்கிறதுனால ஜனக மகாராஜா அஷ்டாவக்ரருக்கு சொல்கிறார். ஏன்னா தானும் இந்த மாதிரி வெளி விவகாரங்கள் எல்லாமே ஈடுபட்டு இருந்திருக்கிறேன். அதனால் அதிலிருந்து எனக்கு வெளியில் வர்றதுக்கு சில விஷயங்கள் எனக்கு காரணமாட்டு அமைஞ்சது. நான் அதை பிடிச்சுன்ட்டேன், அவ்வளவே தான். அப்போ ஜனக மகாராஜா தனக்கு உண்டான அந்த ஒரு அனுபவ விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஒரு முறை நான் சித்தரனுடைய வாக்கை அசரீரியாக கேட்டேன். சித்த புருஷர் ஒருத்தருடைய வாக்கு எனக்கு அசரீரியாக கேட்டது. அச்சரீரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரீரம் இல்லாததுன்னு அர்த்தம். சரீரம் இருந்தால் அதுக்கு சரீரம்னு பேர். அச்சரீரம்னா சரீரம் அற்றதுன்னு அர்த்தம். அப்போ சரீரம் இல்லாமல் ஒரு குரல் மட்டுமே தான் கேட்டது. அந்த குரல் இருக்கே அது அத்வைத பரமாட்டு என் காதில் விழுந்தது. அப்போது அது என்ன சொல்ல வருதுங்கிறதை என்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலை. ஆனால் அது ஏதோ ஒன்று சொல்லித்துங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் எனக்கு புரிஞ்சுக்கலை. ஆனாலும் நான் என்ன பண்ணினேன்னா, அந்த ஒரு வாக்கு என்னால் கேட்கப்பட்டது இல்லையா, அந்த வாக்கை உடனே நான் தீர விசாரம் பண்ணி அதையே சிந்தனை பண்ண ஆரம்பித்தேன். அதை எனக்குள்ளவையே ஆராய்ச்சி பண்ண என்னில் உள்ள அறியாமைகள் நீங்கி எண்ணங்கள் ஏதுமே இல்லாத ஒரு தியான நிலை, அதாவது நிர்விகல்ப நிலையில் உட்கார்ந்து அந்த அசரீரியான ஒரு வாக்கு சொன்ன அந்த அத்வைத பரத்தை நான் அனுபவபூர்வமாக ஒரு அரை முகூர்த்தத்தில் நான் உணர்ந்தேன். அரை முகூர்த்தம்னா ஒரு முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம். ஒரு முகூர்த்த காலம்ங்கிறது 1.5 மணி நேரம். இப்போ இவர் அரை முகூர்த்த காலம், அதாவது 3/4 மணிக்கூர் இவர் அதை அனுபவபூர்வமாட்டு நான் உணர்ந்தேன். உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த அரை முகூர்த்த காலத்தில் உணர்ந்ததில் நான் எண்ணங்கள் ஏதுமே இல்லாத நிலையில் இவர் இருந்து அவர் உணர்ந்தது ஒரு அரை முகூர்த்தத்தில். அவர் அவர் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் அதை உணர்ந்துட்டார். உணர்ந்து அதுக்கப்புறமா ஒரு முகூர்த்த காலம் 1.5 மணி நேரம் அதே நிலையில் அப்படியே சமாதியில் உட்காந்துட்டேன். அப்படி உட்கார்ந்ததுனால அந்த நிலை எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பரிசுத்தமான அந்த ஒரு பரமானந்த நிலையில் அப்படியே நான் மூழ்கியே போயிட்டேன். அந்த நிலையில் எனக்குள்ள ஒரு ஆனந்தம் பொங்கி வந்தது. இதற்கு முன்பு நான் இது போன்ற ஒரு நிலையை எவ்விதத்திலும் அனுபவித்ததே இல்லை. எப்படி ஒரு ருசி கண்ட பூனை சும்மா விடாது இல்லையா, அதே மாதிரி இவருக்கு இந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டதுனால
இவர் என்ன பண்ணுறார்னா திரும்பவும் அதே நிலையில் எப்பொழுதுமே அமர்ந்திருக்கிறேன் சொல்கிறார். இந்த சமாதி சுகத்திற்கு இந்திரன் முதலான தேவர்களின் சுகங்கள் கூட ஈடாகாது. எப்படின்னா இந்திரலோகம், சந்திரலோகம், தேவர்களினுடைய லோகம்னு சொல்லி அங்கே என்னென்ன சுகங்கள் கிடைக்கப்படுங்கிறது எல்லாமே நம்மளுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி அனுபவம் இருக்குது. ஏன்னா புராணங்களில் இதை பற்றி எல்லாமே பேசப்பட்டிருக்கிறதுனால பல பேர் சொல்ல கேட்டு உள்ள அனுபவம் தானே தவிர இது அனுபவ அறிவு இல்லை. அதனால் அப்படி நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது இல்லையா, அதாவது புராணங்களில் சொல்கிறது இல்லையா, இந்திரலோகம் இப்படி இவ்வளவு சுகத்தை கொடுக்கும், தேவர்கள் எல்லாமே இந்த ஒரு சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள்னு. இந்த மாதிரியான எந்த விதமான சுகங்களும் அதற்கு ஈடில்லை. ஹிரண்ய கர்ப்பனான நான்முக பிரம்மாவின் சுகம் முதல் கொண்டு இதற்கு ஈடே இல்லைன்னு சொல்லிட்டார். ஹிரண்ய கர்ப்பன்னா என்ன அர்த்தம்னா தங்கத்தை, ஹிரண்யம்னா தங்கம், கர்ப்பம்னா பாதுகாக்கிறது. இப்போ நான்முக பிரம்மாவினுடைய சுகம் அது கொண்டு இந்த நிலைக்கு ஈடாகலைன்னு சொல்கிறார். இப்போது பிரம்மான் இது நான் உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பிரம்மான்னு சொன்னால் இது படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு அதே ஈஸ்வர சக்தியை பிரித்து வச்சுருக்குறோம். இது முன்பதிவுகளில் நம்ம பார்த்தது தான். திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி இந்த இடத்துல சொல்கிறேன். ஈஸ்வர சக்தியே தான் ஆக்கக்கூடிய தொழிலை, அதாவது படைக்கிறது, படைத்த விஷயங்களை அதுவே அனுபவிக்கிறது, அனுபவித்ததும் அதை தனக்குள்ள ஒடுக்கிக்கிறது. இதைத்தான் காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்கிறது. அப்போ இந்த தொழில்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர், அந்த தொழிலை ஒரே ஆள் தான், ஒரே தொழிலை தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த தொழிலில் வேறுபாடுகளை பார்க்குறோம். படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்கிறதுனால அந்த 3 தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரே ஆளுக்கு வேறு வேறு பேரை கொடுக்குறோம். சமையல் பண்ணக்கூடிய ஒரே மாஸ்டர், தேங்காய் திருவுறதுக்கு ஒரு ஆள், அதில் சாதம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள், குழம்பு கிண்டுறதுக்கு ஒரு ஆள், கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையா, அவருக்கு கீழே இந்த மாதிரியான பல ஆட்கள் இருந்தாலும் நாம் சொல்கிறது எப்படி சொல்கிறோம், அந்த சமையல்காரர்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரே ஆளை மட்டுமே தான் நம்ம கை காட்டுறோம். அதே மாதிரி தான் இங்கே அதே ஈஸ்வர சக்தி படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கக்கூடிய தொழிலை பண்ணுறது. இங்கே படைத்தல்ங்கிறது எதில் இருக்குன்னா ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறது சாஸ்திரம். ஹிரண்ய கர்ப்பன்னா தங்கத்தை பாதுகாக்கிறதுன்னு. இப்போ சொர்ணம் அதாவது தங்கத்தை பாதுகாக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா ஆசையின் நிமித்தம்தான் இங்கே சிருஷ்டி. இதை புரிஞ்சுக்கணும். ஆசையின் நிமித்தம்தான் இங்கே சிருஷ்டி. இங்கே ஆசை இல்லைன்னா சிருஷ்டிங்கிறது இல்லை. அப்போ இங்கே நாம் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, அப்போ ஆசையின் நிமித்தம் அங்கே ஒரு சிருஷ்டின்னு நடக்கிறது இல்லையா. அப்போ ஆசைன்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு பொருள் மேலே நமக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நாம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அந்த சந்தோஷம் கூட இதுக்கு ஈடாகாதுன்னு சொல்லி கொடுக்குறார். இதை உணராமல் இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா உலக விஷயங்கள்லவேயே ஈடுபடுத்தி பிரயோஜனம் ஏதுமே இல்லாமல் காலத்தை கழித்து விட்டேன். எப்போ அந்த ஒரு சமாதி அனுபவத்தை அவர் உணர்வதற்கு முன்பு வரைக்கும், அதாவது அந்த ஒரு சித்தரினுடைய வாக்கு அசரீரியாக கேட்பதற்கு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில், ஜனக மகாராஜா அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா உலக விஷயங்கள்லவேயே அவர் ஈடுபட்டு பிரயோஜனம் ஏதுமே இல்லாத காலத்தை கழித்து விட்டேன். இது எப்படின்னா
எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சொத்து எனக்கு இருக்குது, ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்குது, பெரிய ஒரு புதையல் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் எனக்குள்ளே இருந்த இந்த புதையலை தெரிஞ்சுக்காம நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் போய் பிச்சை கேட்குறவனாட்டு போய் எனக்கு சுகம் வேணும், எனக்கு இதில் தான் சுகம் இருக்குது, அந்த சுகம் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு பிச்சை எடுக்கிறவன் மாதிரி நான் கையேந்தி நின்றேன். இந்த அநியாயமான காலம் பல கடந்த போதிலும் அந்த ஒரு வாழ்க்கையை நினைக்கும் பொழுது அந்த ஒரு வாழ்க்கை நான் ஒரு இழிவான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தேன் அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்காம மூடத்தனத்தினால அல்ப விஷய சுகங்களை உண்மைன்னு நம்பி அதையே வேணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி போராடின்னு இருந்தேன். இதனால் நான் அடைந்த பலன் என்னன்னா, செக்கு மாடு எப்படி ஒரு செக்கு மாடு ஒரே இடத்துலவையே கட்டி விட்டால் அது ஒரே இடத்துலவையே சுற்றிக்கிட்டு இருக்குமோ, அதே மாதிரி வீணான ஒரு விஷய சுகத்திற்காக அதே இடத்துலவே அது சுகம் இல்லை, அது துக்கத்தை தருகிறதுனாலும் அது துக்கத்தை தருகிறதுங்கிறதவையே தெரியாமல் அந்த துக்கமே சுகம்னு நம்பி ஆனாலும் திரும்பவும் அந்த விஷய சுகத்திற்காகவேயே வீணாட்ட நான் உழைச்சி வந்தேன். ஆனால் எப்போ நான் இதை கேட்டேனோ, கேட்டதுக்கு அப்புறமா இருளே இல்லாத ஒரு வெளிச்சத்தில் எப்பொழுதும் ஏகாந்தமாக இருப்பதையே தான் நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். இப்போது தனக்கு ஒரு ஞானம் வந்தாச்சு, வந்த உடனேயே உள்ளுக்குள்ள சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்கிறது. எப்படின்னா, மற்றவங்களை பார்த்தா அவங்களும் வெளிமுக பார்வையில் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு ஒரு பயனற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இவர் முன்னாடி எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரியான ஒரு நிலையில தான் எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மாலைகளும் மஞ்சங்களும் மாதர் போகங்களும் பெண் சுகத்திற்காக வேண்டி அப்படியாக பண்டங்களும் அதாவது தின்பண்டங்கள்னு சொல்லி பல முறை அனுபவித்த பிறகும் இந்த மக்களால் அவைகள் எதையுமே விடவே முடியலை. ஆனாலும் அவைகள் வேண்டும் என அதையே தான் அந்த போக விஷயங்களவையே தான் பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதோட மட்டும் இல்லை, ஒருவன் செய்கிறது மாதிரி மற்றவர்களும் செய்கின்ற இந்த ஒரு உலக வழக்கங்களை கொண்டு விஷய போகங்களில் அருவருப்பே உண்டாகாமல் மீண்டும் மீண்டும் அதிலேயே ஈடுபட்டு அதையே வழக்கமாக்கிக்கிட்டு அல்லல் படுகிறார்களேன்னு சொல்லி எனக்கு உள்ளூர எனக்கு ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. இது சாஸ்திரங்கள் படித்து கற்று தேர்ந்து தனக்குன்னு ஒரு அனுபவ நிலை உண்டாகக்கூடிய க்ஷணத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை நினச்சி பரிதாபப்படுகின்ற ஒரு நிலை. ஏன்னா விஷய சுகங்களுக்கு ஏன்னா இவருக்கு அந்த ஒரு அனுபவம் இருந்து அது போதும்னு ஆகிடுது. ஆனால் இந்த மக்கள் எல்லாருமே அதுக்கு பின்னாடியே தானே ஓடிண்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த சிந்தனை அப்படியே ஓடியது. இந்த சிந்தனை எனக்குள்ள வந்து நான் ஆழமாக இந்த விஷயங்களை சிந்திக்க ஆரம்பித்ததுமே இந்த மூடத்தனமான சிந்தனை எவ்விதம் என்னுடைய சிந்தையில் உருவானது அப்படின்னு ஒரு விஷயம் எனக்குள்ள எழுந்து ஒரு கேள்வி எழுந்து உடனே நான் அந்த விசாரத்தினால் எழுந்த அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு மீண்டும் அந்த ஆனந்தத்திலேயே நான் நிலை பெற்றேன். இது ஒருத்தர் அனுபவத்தை சொல்கிறார். ஏன்னா அந்த ஒரு சமாதி அனுபவங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாழிகையில் வந்துடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள், ஏன்னா இவர் அந்த விஷய வாசனைகளோடு இருந்ததுனால அந்த சம்ஸ்காரம் என்ன செய்யறதுன்னா
சமாதி அனுபவம் ஏற்பட்ட பின்னரும் அந்த விஷயங்கள் இவருடைய சிந்தனைகளில் ஓடுறது. ஆனால் அந்த சிந்தனைகளில் ஓடக்கூடிய அந்த நிமிஷமே உள்ளிருந்து இந்த ஒரு மூடத்தனமே, இந்த ஒரு மூடத்தனமான இந்த ஒரு விஷயங்களுக்கு பின்னாடி என்னுடைய மனம் எப்படி போனதுங்கிறத நினச்ச உடனேயே அந்த விஷயங்கள் எல்லாம் ஓரங்கட்டிடுது. திரும்பவும் அதே அந்த ஒரு ஆனந்த நிலையில் நிலைக்க பெற்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்படி எந்த நேரமும் ஆனந்த பரிபூரணனாக நான் இருக்கும் பொழுது எனக்குன்னு செய்யறதுக்கு இங்கே என்னது இருக்கு? நான் அடையிறதுக்கு இங்கே இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? அப்படி இருக்குமானால் அது எங்கே இருக்கிறது? எந்த வேளையில் நான் அதை அனுபவமாக்க முடியும்? அதை எவ்விதம் அடைய முடியும்? எப்படி நான் அதை அடைய போகிறேன்? அப்படின்னு சொல்லியான பலவிதமான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சுது. இதெல்லாம் எனக்குள்ள ஓட ஆரம்பித்த உடனேயே அடைய முடியாத ஒன்றை உண்மையில் அடைந்தேன்னு சொல்கிறது மட்டும் எப்படி அடையப்பட்டதாட்டு அது எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வியும் எனக்குள்ள எழுந்தது. ஏன்னா அந்த ஆன்ம அனுபவம் இருக்கே, அது அடையப்படக்கூடியது இல்லை. இது அடையப்படக்கூடிய விஷயமாட்டு இருந்தால் அது என்னிலிருந்து வேறாக எங்கேயோ இருக்கும். நான் சென்று அதை அடையணும். இப்போது ஒரு ஊரை சொல்கிறோன்னா அந்த ஊர் என்னிலிருந்து வேறாக இருக்குது. அப்போது நான் அந்த ஊருக்கு போனால் நான் அந்த ஊரை சென்று அடைந்தேன்னு சொல்லலாம். ஒரு வீடை சொல்கிறாங்கன்னா நான் அந்த வீட்டை அடைந்தேன்னு சொல்லலாம். நான் குறிப்பிட்ட நதியை சென்று அடைந்தேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு ஆத்மானுபவம் இருக்கே, அது அடைஞ்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. அப்போ அடையவே முடியாத ஒன்றை உண்மையில் நான் எப்படி அடைஞ்சிட்டேன்னு எப்படி நான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும்? ஏன்னா எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் அளவற்ற ஆனந்த ரூபியாகவே இருக்கக்கூடிய எனக்கு அடைவதற்கு அங்கு என்னது இருக்கு? ஏன்னா அது என்னுடைய சொரூபம். எனக்குள்ளே ஏற்கனவேயே இருந்துண்டு இருக்கக்கூடியதை நான் பார்த்தேன், அதோடு ஐக்கியமாயிட்டேங்கிறது தான் சரி. அதுவாகவே நான் ஆயிட்டேன்னு சொல்லும்போது இங்கே நான் அடைந்தேன், திரும்பினேன், அடைந்தேன்னு உண்டுமானால் அது போய்விடுமோங்கக்கூடிய ஒரு பயமும் வந்துடும். அல்லது அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகணுமே இங்கக்கூடிய ஒரு கேள்வியும் வந்துடும் இல்லையா? அப்போ இது அவ்வளவுமையே அவர் யோசிக்கிறார். அப்புறமா எனக்கு ஏது செயல்கள், எனக்கு ஏது? இப்போ இந்த ஒரு உடம்பு, இந்திரியங்கள், அந்த கரணங்கள் இவைகள் எல்லாம் கனவுக்கு நிகரானவை ஆதலால் இவைகளின் வழியாக எனக்கு செயல்கள் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல பூரணத்துவத்தை உணர்ந்த பின்னே அங்கே செயல் புரிந்த அந்த செயலினால் எனக்கு எதையாவது சாதிக்க வேணும்னா எனக்கு அதில் சாதிக்கிறதுக்கு வேற என்னது இருக்குது? எனக்கு சாதிக்கிறதுக்கு அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ மேலான அந்த ஒரு ஆத்மா அனுபவம் எனக்குள்ள அனுபவமானதுக்கு அப்புறமா நான் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை, செயல்களை செய்வதற்கு எனக்கு விஷயமும் இல்லை. அடுத்தது என்னதுன்னா, எல்லா ஜீவர்களினுடைய உடல்களும் இந்திரியங்களும் அந்த கரணங்களும் எல்லாமே அகண்ட சச்சிதானந்தமாட்டு அந்த அகண்ட சச்சிதானந்தம் யாருக்குள்ள அனுபவமாயிருக்கு? இந்த ஜனக மகாராஜாவிற்கு அந்த ஒரு ஆத்ம அனுபவம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அப்போது இங்கே பார்க்கக்கூடிய எல்லா ஜீவர்களினுடைய உடல்களும், எல்லா ஜீவர்களினுடைய இந்திரியங்களும், எல்லா ஜீவர்களினுடைய அந்த கரணங்களும் என்னுடையதாகவே இருக்கும்போது இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த கரணங்களான மனம், புத்தி இவைகளை இந்த விஷயங்கள்ல இருந்து தடுத்து நிறுத்த முயற்சிப்பதனால என்ன பிரயோஜனம்? இது நல்ல பக்குவமான ஒரு முதிர்ந்த நிலை.
ஆன்ம அனுபவம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையில் பேசுகிறார். அந்த ஆத்மா அனுபவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இவருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு வித மாறுதல்களை பற்றி சொல்கிறார். ஏன்னா இங்கே எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய எல்லா உடல்களுமே என்னுடைய உடல், எல்லா இந்திரியங்களுமே என்னுடைய இந்திரியங்கள், எல்லாருடைய அந்த கரணமும் என்னுடைய அந்த கரணம், அப்படி எல்லாமே என்னுடையதாட்டு இருக்கும்போது இங்கே நான் தனிப்பட்ட என்னுடைய மனம் புத்தி இதைகளை எல்லாம் விஷயங்களில் இருந்து தடுத்து நிறுத்தி அதை முயற்சிப்பதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்போது தடுத்து நிறுத்த முயற்சிக்காத, ஏன்னா நான் தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சிக்கிறேன் சரி, ஆனால் மற்றவங்களும் அதே மாதிரி தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சிக்கலையே. என்ன மாதிரியே எல்லாருமே ஆத்மா அனுபவத்துக்கு தேடி வந்துடுவாங்களா? எல்லாருக்குமே ஆத்மா அனுபவம் கிடச்சிடுச்சா? இல்லை. யார் தீவிர நாட்டம் கொண்டு வருகிறார்களோ, உத்தமோத்தம அதிகாரியாக யார் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஆத்மானுபவம் சித்திக்கிறது, மோட்சகதி கிடைக்கிறது. அப்போ அந்த மோட்சகதி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஆத்மா அனுபவம் வந்துடுத்து கிடைச்சிடுத்து, அந்த ஒரு ஆத்மா அனுபவத்திலவேயே நான் ஊறி திளைத்திருக்கிறேன்னா அடுத்தது என்ன நிலைங்கிறது இருக்கு இல்லையா? ஆத்மாதான் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அனுபவம் ஆக்கிக்கணும் ஒன்று முதல்ல. அப்போ அந்த அனுபவம் ஆக்கினதுக்கு பிறகு அங்கே என்ன மாறுதல் நடக்கிறது? இப்போ இதே ஜனக மகாராஜா செத்து போயிடலை, ஆத்மானுபவம் உண்டாயிடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு மோட்சம் கிடச்சிடுதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய தேகத்தை விடலை. அப்போ அந்த ஒரு புரிதல்னால தன்னுடைய தேகத்தையும் வச்சு உலகங்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்லிட்டு வர்றார். அப்படி இருக்கும்போது தடுத்து மற்றவங்க எல்லாராலையும் தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போ அந்த முடியாத அந்த காரணங்களும் என்னுடைய மனசு தானே. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒரு மனசில் உள்ள எண்ணங்களை மட்டும் நிறுத்தி அதில் ஒருமுகப்படுத்தி பழகிறதுனால எனக்கு என்ன பலன்? அப்போ இப்படி மனதை நிறுத்திவிட்ட யோகிகளுக்குள்ளான மனதுகளும் இதுவரை எண்ணங்களே நிறுத்த சிறிதும் முயற்சிக்காதவர்களினுடைய மனதுகளும் எங்கே இருக்கு? எனக்கிட்டக்க தானே இருக்கு. என்னிலிருந்து அதுக்கு அவங்க யாருமே வேறானதாட்டு இல்லவே இல்லை. ஏன்னா இங்கே இருப்பது எல்லாமே தூய அறிவு மட்டுமேங்கிறத நான் அனுபவமாக உணர்ந்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் அங்கே சண்டை போடுறான்னாலும் அவனும் எனக்குள்ளதான் நடக்கும், அவனுடைய மனமும் எனக்குள்ளதான் நடக்கும். ஒருவன் இழிவாட்டு பேசுகிறானாலும் அதுவும் எனக்குள்ளதான் நடக்கும். ஒருவன் புகழ்ந்து பேசுகிறானாலும் அதுவும் எனக்குள்ளதான் நடக்கும். அப்போ யார் யார் என்னென்ன செயல்களை செய்தாலும், யார் யார் என்னென்ன சிந்தனைகளை வைத்திருந்தாலும் அது அத்தனையுமேயே எனக்குள்ளவேயே அடக்கமாட்டு இருக்குது. அப்போ இதனுடைய பாவம் எப்படி இருக்குன்னா, எல்லா மனதுமாக நானே இருப்பதினால் எனக்கு எண்ணங்களே இல்லாமல் நிறுத்துவதற்கு தனியாக ஒரு மனம்ங்கிறது எங்கே இருக்குது? ஏன்னா ஆகாயம் போல பறந்து விரிந்து விஸ்தாரமாட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கம்ங்கிறது எனக்கு மட்டும் எப்படி நிகழ முடியும்? அப்போ ஒடுக்கப்பட்ட மனம் ஒடுக்கப்படாத மனம்ங்கிறது எல்லாமே எனக்கிட்டக்க தான் இருக்குது. என்னுடைய பார்வையில் தான் இந்த மனம் ஒடுங்கப்பட்ட மனம், அந்த மனம் ஒடுக்கப்படாத மனம், நான் ஞானி அவன் அஜ்ஞானி, இது எல்லாமே யாருக்கிட்டக்க இருக்குது? எனக்குள்ளதான் இருக்குது. அப்போ பூரணமான எனக்கு சமாதின்னு சொல்கிறேன்னு அந்த சமாதி தான் ஏது? நான் அந்த அறிவாகவே இருக்கிறேன்னதுக்கு அப்புறமா அங்கே சமாதிங்கிறது ஏதுன்னா, சமாதிங்கிறது எல்லாமே ஒரு வார்த்தைகள் நிமித்தம் ஒரு புரிதலுக்காக வேண்டி நிர்விகல்ப சமாதிங்கிறது சொல்லப்பட்டது. அப்போ அங்கே ஆராய்ந்து தெளிந்ததுக்கு அப்புறமா நான் சமாதியில் இருக்கிறேன், நான் சமாதியை அடைந்து விட்டேன், நான் சமாதி அனுபவத்தை நான் உணர்ந்து இருக்கிறேன், இப்படின்னு எல்லாம் சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது?
அப்போ என்னுடைய மகத்துவத்தினால தானே எல்லா உடல்கள்லையுமே செயல்கள் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட செயல்களை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி இதில் எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியது ஏதாவது இருக்கா? அதனால் எனக்கு ஏதும் ஆக வேண்டியது இல்லை. அப்போது வெளிமுக பாவனையில் இருக்கிறவன் தான் மனதை ஒடுக்கி உள்முக பாவனைக்கு முயற்சிக்கிறான். ஆனால் நானோ இயல்பிலேயே ஏகனாக இருக்கிறேன். இந்த உடல் எதுக்காக வந்ததோ அதற்கான செயல்களை அது செய்துட்டு போகட்டுமே. நானோ கரைபடியாத களங்கமற்ற மறைவில்லாத ஒரு ஒளியானவனாட்டு இருக்கிறேன். எப்பொழுதுமே அந்த தூய அறிவோடவேயே அந்த அறிவு பிரகாசத்திலவேயே நான் இருக்கிறேன். அதாவது சிதானந்த நிலையிலவேயே நான் இருக்கிறேன். நான் என்னுடைய தன்னிருப்பில் ஆனந்தமாக என்னுடைய வீட்டிலேயே நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு இந்த உலகத்தினால ஆக வேண்டியதுங்கிறது எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ நான் பூரண நாட்டே இருக்கிறதுனால பற்றற்றவ நாட்டே இருக்கிறதுனால இதுதான் என்னுடைய உத்தம நிலை. இந்த நிலையை அறிந்தவர்கள் மட்டுமே தான் உத்தம அதிகாரிகள். மற்ற மந்தர் மத்தியமர் போன்ற அதிகாரிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் முதலியவைகளை முறையாக கடைப்பிடிச்சு விவேக வைராக்கியத்தினால தான் ஞானத்தை அடைய முடியுங்கிறதுனால அந்த விவேக வைராக்கியத்தை அடைந்து அதனால் ஞானத்தில் திடம் பெற்று விளங்குகிறார்கள். அதிமந்த அதிகாரிகள் பல ஜென்மங்களுக்கு பிறகு ஞானத்தை அடைந்து அதற்கு பிறகு மோட்சம் என்ற பலனை அடைகிறார்கள். எனவே அனுபவ ஞானத்தினால ஒரு புரிதல் ஏற்படுகிறது இல்லையா? அந்த புரிதல் ஏற்பட்டு அதனால் அமைகின்ற ஒரு அமைதி நிலை இருக்கிறது இல்லையா? அந்த அமைதி நிலை தான் மேலானது. அப்போ தோன்றி மறைகின்ற சில நொடிகள் வந்து போகின்ற அந்த ஒரு அமைதியினாலும் ஆத்ம ஞானத்தை கேள்விப்பட்ட அந்த ஒரு அறிவினாலும் ஏதாவது பயன் இருக்கிறதா? எந்த விதமான பயனும் இல்லை. இப்போ இது எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தன் ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கிறான். 2 பக்கங்கள்லேயுமேயே மரம் இருக்குது. ரோட்டினுடைய 2 பக்கமும் மரம் இருக்குது. ஆனால் அவனுடைய கவனம் முழுவதும் அவனுடைய வழிபாதையிலவேயே இருக்கிறதுனால அவன் கவனம் துளி கூட சிதறாமல் அவன் அந்த பாதையிலவேயே நடந்து கொண்டு இருக்கிறான். சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரங்களை அவன் கண்டுகொள்வதும் இல்லை, ஆராய்ச்சி பண்ணுவதும் இல்லை. அப்போ இவன் எப்படி இருக்கிறான்னா இந்த நிலையில் எப்படின்னா சுற்றி இருக்கிறத விட்டுட்டு தன்னுடைய வழியில் தான் சரியாட்டு இருக்கிறது. அப்போ இதில் நிலையாட்டு இருப்பவனுக்கு இடையில் வந்து போகின்ற சில நொடிகள் சமாதியினால் ஏற்படுறது இல்லையே, இதனால் ஏதாவது ஒரு பயன் இருக்கானா? இல்லை. ஏன்னா அங்கே அந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது எண்ணங்களை உருவாக்குகின்ற கட்டமைப்பை அழிக்கும் பொழுதுதான் எண்ணங்கள் முழுவதுமாக அழிந்து மறைப்பு நீங்கி எப்பொழுதும் அந்த அறிவுதான் பிரகாசித்து கொண்டு இருக்கிறதுங்கக்கூடியது உண்மை அறிந்து அந்த அறிவை இவன் உணர்ந்து கொண்டு அந்த அறிவாகவேயே அப்பொழுதுதான் விளங்க முடியும். அப்போ இங்கே எண்ணங்களுக்கு ஆதாரமாட்டு என்னது இருக்குது? விஷயங்கள். அப்போ இந்த விஷயங்களுக்கு அதாவது எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது விஷயங்கள்னா என்னது? ஆசை. அப்போ இந்த ஆசைகளுக்கு சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்குவோம். இந்த ஆசைகளுக்கு தீனி போடலைன்னா அந்த எண்ணங்கள் ஏதுமே இல்லாத ஒரு நிர்விகல்ப நிலை உண்டாகிறது. அப்போ இந்த ஆசைகளுக்கு தீனி எப்போ போடுறான்? அதையே திரும்ப திரும்ப சிந்திச்சு அந்த தீனி என்னது? எதையாவது ஒன்று செஞ்சு அந்த விருப்பத்தை அடைகிறது. அந்த விருப்பத்தை அடைந்து தான் திருப்தி அடைந்து கொள்வதாக பாவனை பண்ணிக்கிறது இல்லையா? அப்போது இந்த நிர்விகல்ப நிலை உருவாவதற்கு முன்னாடியும் அறிவு மட்டும்தான் இருக்குது. நிர்விகல்ப நிலையில் இருந்து வெளியில் எண்ணங்களுக்கு திரும்பினாலும் அதே ஏக அறிவுதான் எப்பொழுதும் விளங்கி கொண்டே இருக்கிறது. எனவே
அது எப்போதும் ஒளிர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் எண்ணங்கள் சூழப்பட்ட நிலையில் அந்த பிரகாசம் என்னால் அறியப்படாமல் இருந்தது. அறியப்படாமல் இருந்த காரணத்தினால் அதை அறியப்பட முடியாததுன்னு சொல்லி நானே சொல்லியிருக்கிறேன். அப்போ எண்ணங்களான இந்த மறைப்பை நீக்கும் பொழுது நிர்விகல்ப நிலையில் அது ஏதோ புதுசாட்டி எனக்கு ஒரு அறிவு வந்த மாதிரி எனக்கு அது ஒரு பிரமையை தோற்றுவிக்கிறது. ஆனால் அது எப்போதும் எங்கும் உள்ள பொருள். அறிபவன் தன்னை அறியும் பொழுது அறியப்படும் பொருளாக அந்த ஒரு அறிவு அவனுக்கு வேறாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் தன்னை அறிஞ்சிக்கும் பொழுதுதான் தானே அறியப்படும் பொருளாகிய அறிவாக இருப்பதனால இங்கே தன்னை தவிர வேற ஒன்றுமே இல்லைங்க கூடிய ஒரு திடமான நிச்சய புத்தியினால அங்கே இருமைகள் நீக்கப்படுகின்றன. இப்படி இருமைகள் நீக்கப்படுறதுனால அத்வைதம் அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த முறைதான் உத்தமமான ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டிய படிநிலை. இப்படி தன்னை அறிந்தவன் இனி பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஏன் இறப்பதும் இல்லைன்னா அங்கே மரணம்ங்கிறது அது உடம்பு அது வந்து போகிறது. இவன் தன்னை பேரறிவாக இருப்பதனால அந்த பேரறிவாகவே ஒளிர்வதனால அந்த பேரறிவு என்றும் மறைவதோ அஸ்தமனமும் இல்லை, உதயமும் இல்லை. இப்போ இது அவ்வளவுமே சொன்னதுக்கு அப்புறமா இப்போ என்ன சொல்கிறார்னா, அஷ்டாவக்ரரே, இதுவரை நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்ட ஸ்ரவணம், அதாவது கேள்வி ஞானம் மட்டுமே தான். அப்போ வெளிமுகமாட்டு இவைகளை எல்லாம் உள்ளுக்குள்ள கேட்டதுக்கு அப்புறமும் மேலும் நீங்களே உள்முகமாக விசாரம் பண்ணி அனுபவ ஞானமாக மாறுவதற்கு முயற்சியை செய்யுங்கள். அதனால் நீங்கள் முழுமையை அடைவீர்கள்னு சொல்லி ஜனகராஜன் அஷ்டாவக்ரருக்கு ஆசி கூறி தன்னுடைய உபதேசத்தை இங்கே முடிக்கிறார். இப்படி மன்னனால் உபதேசிக்கப்பட்ட அந்த ஆத்மஞான விஷயங்களை கேட்டு தெளிவடைந்த அஷ்டாவக்ரர் அரசனால் பூஜிக்கப்பட்டு அவரிடமிருந்து விடைபெற்று தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று இது நாள் வரை அந்த மகாராஜாவிடமிருந்து கேட்டதனால அடைந்த கேள்வி ஞானத்தினால் அடைந்த அந்த ஒரு தெளிவில் அனுபவத்திற்கான ஒரு பயிற்சியாக இருமைகள் அற்ற நிர்விகல்ப சமாதியை மேற்கொண்டு பரமபதத்தை தன்னுள்ளே உணர்ந்து எல்லா சந்தேகங்களும் விலகியவராக தன்னுடைய சுயத்திலேயே அதாவது ஆத்மாவிலேயே நிலை பெற்றவராக ஆனந்தமாக எப்பொழுதும் இருக்கின்ற ஜீவன் முக்தராக விளங்கினார் அப்படின்னு சொல்லி தத்தாத்ரேய மகாகுரு ஜனகர் மற்றும் அஷ்டாவக்ரரினுடைய விசாரத்தினை விளக்கமாட்டு சொல்லி முடித்து பரசுராமனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஹே பரசுராமா, ஜனகர் சொன்னபடி அறிபவன் தன்னை அறியும் பொழுது அறியப்படும் பொருளாக அந்த அறிவே அவனுக்கு வேறாக தோன்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அந்த அறிவின் ஆழத்தை அறிவதற்கான கூரியமான ஒரு புத்தி இருக்கு இல்லையா, அதாவது நுண்ணிய அறிவு அவனுக்கு குறைவாட்டு இருக்கிறது தான் காரணம். ஏன்னா மாயையினால் மோகத்தை அடைந்திருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களுக்கு அந்த சொரூபமே அந்த அறிவுதான்ங்கிறத அறிஞ்சிக்காம அதனுடைய அனுபவம் இல்லாததுனால அந்த அறிவு சொரூபத்தை தனக்கு வேறாக காணுகின்ற ஒரு காட்சிகளின் மூலமும் கற்சிலைகளின் மூலமும் உலோக விக்கிரகங்களின் மூலமும் அதில் மட்டுமே இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த அறிவானது ஒவ்வொரு ஜீவர்களின் வாயிலாக புலன்களின் மூலம் ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வரை பிரகாசிக்கிறதுங்கிறத அவர்களால் அறிஞ்சிக்க முடியலை.
ஏன்னா அறிபவனாகிய மனம் இருக்கே, அறியப்படும் பொருளாகிய அந்த அறிவை அறிவதற்கு சாதாரணமான ஒரு புற அறிவில் ஒரு புஸ்தகங்களை படித்தது போன்று படித்து இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியலை, அது அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்போ கூர்மையான புத்தி உள்ள அக அறிவின் மூலமே தான் கூர்ந்து கவனித்து அது அறியப்படுவதாக இருக்கிறது. மற்ற எந்த வழிகளிலுமேயே இந்த அறிவை அறிந்து கொள்ள முடியாது. அதாவது அவன் அறிவாலே அவனை அறிவது மட்டுமே தான் இங்கே சாத்தியமாகிறது. அதற்கு ஈஸ்வரனினுடைய அனுக்கிரகம் தேவை. அப்போ அறியாமையில் இருக்கக்கூடிய மூடனுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் இது சாத்தியமாகிறது இல்லை. அப்போ மூடர்களும் மனநோயாளிகளும் ஆறறிவிற்கு கீழே இருக்கக்கூடிய ஜீவர்களும் விழிப்புணர்வு இல்லாமல் இதை அறிய முடியாது. அப்போ இதில் இந்த அவ்வளவு விஷயங்களையுமே பார்த்தா பொதுவாக அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாமே புலன்கள் மற்றும் மனதினாலேயே தான் அறியப்படுகின்றன. அப்போ மனதினுடைய சொரூபத்தை அறிய மற்றொரு கருவி இங்கே இல்லை. என்னுடைய மனம் என்ன சிந்தனை பண்ணுறது, இப்போ மனம் சிந்திக்கிறதுங்கிறது எனக்கு தெரிகிறது. ஆனால் இந்த மனம் சிந்திக்கிறதை என்னுடைய அறிவு பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தெரியலை. அது பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுனால தான் அது சிந்திச்சுக்கிண்டே இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் அப்போ அதை ஞாபகத்தில் வச்சு நான் என்னென்ன விஷயங்களை சிந்திச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் நமக்கு எப்படி வருது, அதை யோசிக்கணும் இல்லையா? ஆனால் அதை நாம் யோசிக்கிறதுக்கு தவறுறோம். அப்போது இங்கே என்னென்னா மனதினுடைய சொரூபத்தை அறிஞ்சுக்கணும்னா அதுக்கு மற்றொரு ஒரு கருவி அங்கே ஒரு தேவை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருவி அங்கே இல்லை. அப்போது மனதிற்கு அறியப்படும் பொருள் ஆகக்கூடிய ஒரு தன்மை அங்கே இல்லை. மனசு தனக்கு தானாகவே அறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இல்லை. அப்போது அது அறிபவனாக மட்டுமே இருக்கிறது. அப்போ மனசு அறிவதாக மட்டுமே தான் அங்கே இருக்குது. அறியப்படுகின்ற பொருளாக அதை அறிவதற்கு இங்கே மனதுக்கு அந்நியமாட்டு வேற ஒன்று இல்லை. அப்போது மனம்தான் அறியப்படுகின்ற பொருள்களுக்கு வேறாக இருந்து கொண்டு நான் இருக்கிறேங்கிறத தீர்மானிக்கிறது. இப்படி அறியப்படுகின்ற ஒரு பொருள்களோடு அது கலந்துக்காம அவைகளுக்கு வேறாக உள்ள மனசு இருக்கே, அதைத்தான் வித்தின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா இங்க இருக்கிறது அது மட்டுமே தான், உள்ளது அது மட்டுமே, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இங்க அனைத்திற்கும் ஆதாரமாட்டு இருக்கிறதும் அதுதான், அதுவே தான் எல்லாமுமாட்டு இருக்கு. அப்போ இதை நீ புரிஞ்சுக்கோ, இருக்கிறது அது மட்டும்தான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி இனிமேல் அவனுக்கு பரசுராமருக்கு உள்ளது அது மட்டுமே இங்கே கூடியதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக இனி அடுத்து வரக்கூடிய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். இதை நாம் அடுத்த பதிவுகளில் தெளிவாட்டு பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.